ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடுத்து வர இருக்கிற இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான நாக்பூரில் நடக்க போகிற ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச், அதாவது ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஒரு நாள் போட்டின்னுவாங்க தமிழில். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் எகெயின் நம்ம லெஜெண்டரி பேட்டர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்துடுவாங்க எப்படியும். ஸோ வர இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபார்மை பற்றி எப்படி பேசுவோம், முக்கியமாக ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளானது ஆஸ்திரேலியா ஸ்குவாடில். ஸோ அதனால் அவர் வெளியே உட்காந்துருந்தார் ஒரு மேட்ச், அதையும் பார்க்க முடிஞ்சு. இந்த மீடியாவெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கடைசியில் ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகிடுங்கன்ற அப்படி சொன்னாங்க. அவர் மறுபடியும் இல்லை, என்னோட கேம் ஓவரில் என்ன இருக்குது என்னோட கேமு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த 3 மேட்ச் ஓடிஐ சீரியஸ் அடுத்த வர இருக்க சாம்பியன் ட்ராஃபிக்கு பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பர்ஃபார்ம் பண்ணாருன்னா இந்த ஒரு எனர்ஜி அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது சப்போஸ் சாம்பியன் ட்ராஃபி இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாம்பியன் ட்ராஃபியில் இதே மாதிரி ஆஸ்திரேலியா சீரிஸ் மாதிரி சொதப்பினார்னா, அஸ் அ பேட்டராகவும் அஸ் அ கேப்டனாகவும் சொதப்பினார்னா, அடுத்த வர 2026 வர 27 வர ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப பெரிய கேள்விக்குறி ஆகிடும். ஸோ அதுக்கு இந்த சாம்பியன் ட்ராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்தியன் டீமில் கேப்டனாவோ பிளேயராகவோ சர்வே பண்ணணும்னா ரோஹித் சர்மா கண்டிப்பாக இந்த சாம்பியன் ட்ராஃபியாக இருக்கட்டும், இந்த 3 ஓடிஐ மேட்சாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். சேம் ஃபார் விராட் கோலி. ஆனால் விராட் கோலிக்கு அவரோட ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் கேப்டன் கிடையாது. அவரோட கொஞ்சம் இந்த இன்டென்ட் லாஸ்ட் அந்த சீரியஸில் ஒரு செஞ்சுரி எடுத்திருந்தார் அந்த ஆஸ்திரேலியா சீரியஸில். அவரோட என்ன தான் அவரோட அந்த கவர் டிரைவ் அவருக்கு இதாக இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி தெரியுது கம்பேர்ட் டு ரோஹித் சர்மா பண்ணும்போது. ஆனாலும் இவங்க ரெண்டுத்துமே ஒரே ஸ்கேல் தான். அதாவது ரெண்டும் ப்ரூவ் பண்ண வேண்டிய ப்ரூவ்ன்றது செய்யாதில்ல, மறுபடியும் அவங்க ஃபார்மை மீட் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா மோஸ்ட்லி இன்ஜுரி விளாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு தகவல் அதுதான். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா மோஸ்ட்லி இருக்க மாட்டார். ஆல்ரெடி சொன்னால் அப்படி பாதி ஐபிஎல் மேட்ச்லேயே பாதி மேட்ச் வரையும் மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்க மாட்டார். ஸோ ஒரு பேக் இன்ஜுரி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது டேக் டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சுப்மான் கில்லோட வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில். ஸோ அது பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்குது. ஸோ அது எப்படி அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாப்புல விளையாட வராப்புன்றதை பார்க்கணும். அடுத்து நம்ம பார்த்து ஸ்ரேயாஸ் ஐயர் ரீசெண்டாக ரஞ்சி ட்ராஃபி மேட்ச்சில் சுத்தமாக விளாடவே இல்லை. ஒரு 2 மேட்ச் நான் பார்த்தேன், சுத்தமாக விளாடவே இல்லை. வருவார், 2 ஷாட் இப்படி அடிப்பார், அடுத்த அவுட் ஆகிட்டு போகிறார். ஒரு ஸ்ரேயாஸ் ஐயரானா லாஸ்ட் வேர்ல்ட் கப்பில் 23 வேர்ல்ட் கப்பில் பயங்கரமாக விளாண்டுருந்தாங்க. ஸோ பார்ப்போம். அப்புறம் நம்ம பவுலர்ஸ் சமி லாஸ்ட் மேட்ச்சில் நல்லாவே கம்பேர் டு அது ப்ரீவியஸ் மேட்ச்சை பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச்சில் நல்ல ஒரு ரிதம் லைட்டாக கிடைச்ச மாதிரி இருந்துச்சு ஷமிக்கு. ஸோ சமி ஹர்ஷ்தீப் சிங் இவங்களோட இன்க்ளூஷன், உங்களோட பவுலிங்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் உங்களோட ஃபார்ம்லாம். ஸோ அப்படியே அங்கிட்டு ஜம்ப் பண்ணோன்னா, இங்கிலாந்து சைடு ஜம்ப் பண்ணோன்னா நம்ம ஜோ ரூட் மீண்டும் பேக் டு த ஓடிஐ ஸ்குவாடை பேக் டு த ஓடிஐ ஸ்குவாட்னு சொல்ல முடியாது. ஓடிஐ ஸ்குவாடுக்கு ஓடிஐ மேட்ச்சில் மறுபடியும் வரப்போது அதுலேருந்து இருக்கார். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்த வரையும் பயங்கரமான ஃபினாமினல் ஃபார்மில் இருக்காருங்க. ஜோ ரூட்டாக இருக்கட்டும், ஒரு கேன் வில்லியம்சனாக இருக்கட்டும். அப்பார்ட் ஃப்ரம் விராட் கோலியோட அந்த கிரேடில் இருக்கிற ஜோ ரூட்டு, விராட் கோலி, வில்லியம்சன் இவங்க எல்லாத்துலேயும் கோலி மட்டும்தான் கொஞ்சம் லேக்காக இருக்கும். மற்றெல்லாம் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த SIT20 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான ஒரு SIT20 பவுல் ரால்ஸ் டீமுக்காக ஓப்பனராக இருக்கார். ஸோ பயங்கரமாக விளாண்டுருக்கு. டெரஃபிக்காக அவரோட ஓப்பனிங் இறங்கி சூப்பராக ஒரு 2 மேட்ச்லாம் பயங்கர 80+ ரன்ஸ் அடித்தார் ஒரு 40-50 பாலில். ஸோ அவரோட பேட்டிங் எப்படி இருக்க போகுது ஓடிஐ ஸ்குவாடில் அப்படின்ற பயங்கர இதாக இருக்கும். மற்றபடி சேம் ஸ்குவாடு தான், மோஸ்ட்லி சேம் ஸ்குவாடு தான் அந்த T20 உள்ளதை. ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. அதை பற்றி பார்ப்போம், எப்படி விளாட்றாங்கன்றதை பார்ப்போம். அடுத்து இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று என்னன்னா, அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. அண்டர் 14 அதாவது விராட் கோலி இருக்காப்புல, விராட் கோலி அண்டர் 14 விளாட்றப்ப அண்டர் 14 மிட் நைட் 2 மணிக்கெலாம் அண்டர் 14 இருந்திருக்காப்புல ஸ்குவாடில் இருக்கிறப்ப டக்குன்னு அவரை 2 மணிக்கு தூக்கிட்டு மறுபடியும் கூப்பிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு இது மாதிரி உங்கள் பையனை தூக்கிட்டோம். பட் ஆனால் அடிஷ்னலாக அதுக்கப்புறம் கூப்பிட்டு 2 நாள் கழிச்சு கூப்பிட்டு இது மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கு இது வேக்கன்சி இருக்குது, 2 பேரை இன்க்ளூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் அதில் உங்கள் பையனை சேர்க்கணுன்னா எங்களுக்கு இது மாதிரி காசு வேணும், இவ்வளோ தூரம் ஒரு அமௌண்ட்டு பேசி கொடுத்துருக்காங்க. இல்லை என்னோடய பையனோட திறமைக்கு இல்லாத ஒரு இது காசுக்காக நீங்கள் அந்த பிளேஸ் கொடுக்குறீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் எனக்கு வேண்டாம். நாங்கள் என் பையனோட திறமைக்காக கொடுக்குற அந்த பிளேஸை கொடுங்க, இல்லைனா வேண்டாம் சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்துட்டாப்புல. இதை டிகே ரீசெண்டாக டிகோட இன்டர்வியூவில் அதை அவர் ஃபுல்லாக சொல்லலை. ஒரு சின்ன இதனால நான் அண்டர் 14 விளாட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்டர் 19 எல்லாத்துக்குமே தெரியும். 2008 அண்டர் 19 கேப்டனாக இருந்து இந்தியா வேர்ல்டு கப் வின் கொடுத்துருப்பாரு அண்டர் 19. அதுலேருந்து வந்தவங்க தான் இந்தியாவுக்காக ஜடேஜா, ஷிகர் தவன் விளாண்டுருப்பாரு, ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் விளாண்டுருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா விராட் கோலி செட்டு, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித், இவங்க எல்லாருமே அண்டர் 14 ஒரே செட்டு. ஸோ இதுதான் நம்ம கவர் பண்ண வந்த டாபிக். ஸோ அவ்வளோதான்.
இதில் உங்களுக்கு என்ன கமெண்ட் இருக்கோ, உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை பற்றி நம்ம பேசுவோம். தேங்க்யூ.